உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊர்லேருந்து துபாயில வந்து வேலை பார்க்குறீங்க? எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நான் வந்துட்டு என் பேர் அன்பரசன். நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம். அங்கேருந்து வரேன். நான் இப்போ டியூட்டி முடிச்சுட்டுலாம் வரல. டியூட்டில இருந்துட்டு இப்போ சாப்பிட்றதுக்கோசரம் வந்திருக்கேன். ஓ! டியூட்டில தான் இருக்கீங்க அப்ப. ஆமா. டெலிவரி குடுத்துட்டு இப்போ சாப்பிட காசு இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு. அதனால ரூமுக்கு வந்திருக்கேன். அப்புறம் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த வெயில்ல ஓட்டிட்டு இருக்கிறது? ஆல்ரெடி 2 வருஷம் ஒர்க் பண்ணியாச்சு. ஆ. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கம்பெனி செட் ஆகாமல் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் விசிட்டுக்கு வந்து இப்போ தான் 2 மாதம் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஏறியிருக்கேன். ஏறி இப்போ தான் ஒரு 10 நாளாக இருக்குது. ஓகே. ஊரில் வேலை பார்த்தா நம்ம தான் தெரியும். நம்ம பசங்க செட்டு பசங்க கூட சேர்ந்துட்டு 10 நாள் வேலைக்கு போகிறது அப்புறம் சுற்றுறது அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு நம்மளோட கமிட்மெண்ட்டையும் வந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. அதனால சரின்னு சொல்லிட்டு துபாய் கிளம்பி வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து ஓகே வேலை ஓரளவுக்கு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியுது. ஓரளவு சொல்ல முடியும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு எழ முடியாது. இன்னமும் எனக்கு தூக்க கலக்கமாக தான் இருக்குது. ஆனால் நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே வந்துட்டு ஊர்லனா நமக்கு ரூட்டு நம்ம ஊரில் நார்மலாக வில்லேஜை பற்றி தெரியும், ரூட்டு எங்கே என்னதுன்னு. இங்கே வந்தப்போ நமக்கு ரூட்டுக்கிட்டலாம் எதுவும் தெரியாது. நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் வேலைக்கு ஏறினா 1 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுக்கும். ஏன்னா எனக்கு ரூட்டு தெரியாது, மேப்பு பார்த்து போக தெரியாது. அந்த 1 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கூட வேலை பார்க்குறவங்க அதாவது சீனியர் ஸ்டாஃபுங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப கலாய்ப்பாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் போச்சு. அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு. அந்த கம்பெனிலே 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு வெளியே வந்துட்டேன்.